எலிமெண்ட் அதான் சொன்ன மாதிரி யாரும் அந்த கேரக்டர் யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் தமிழ் சினிமாலே எல்லாருமே வந்து டிஸ்கஷன் வந்து குறைஞ்சது ஒரு 1 வீக்காவது எடுப்பாங்க. பிகாஸ் நான் சின்ன பிள்ளைலேருந்து ஃபீல்டில் இருந்ததுனால, தோ நாட் ஆஸ் அ ஒர்க்கர், ஆஸ் அ அப்சர்வர். பர்டிகுலராக ஒரு படம் பேர் சொல்லணும்னா லிஸ்டே போகும். இப்போ ரிலீஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று என்னன்னா எவ்வளோ படம் 10,000 படத்துக்கு தேங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கொரோனா டைமில். வெரி மெலோடாக இருக்கும் கேரக்டர். இஸ் கேரக்டர் எ ரியல் இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்டுங்கிற மாதிரி இருக்கும். வணக்கம். வணக்கம். ஹாய் அனந்த் நாக், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து லைட் ஹவுஸ் அந்த படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ லைட் ஹவுஸ் படத்தில் நீங்கள் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கலி இது ஆக்சுவலி ஒரு த்ரில்லர் ஸ்கிரிப்ட் இது. ஸோ இது ஒரு பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட் பற்றி. அண்ட் ஒரு ப்ரெசென்ட் பாஸ்ட்ல என்ன ஆச்சு, இப்போ ப்ரெசென்ட்ல அது ஒரு சொல்யூஷன் என்ன ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இல்லையான்னு பற்றி தான். ஸோ ஐ டூ த பாஸ்ட் வெர்ஷன். ப்ரெசென்ட் வெர்ஷன் வந்து தலைவர் விஜய் சார் பண்ணார். ஓகே. ஸோ ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பேசிக்கலி. ஓகே, சூப்பர். பட் பேர் வந்துட்டு லைட் ஹவுஸ்னா வி கான்ட் கெஸ் லைக் வாட் இஸ் இட் கோயிங் டு பி. என்ன அது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த டைட்டில் பற்றி? இல்லை, திங் இஸ் அது எப்படின்னா வந்து அந்த லைட் ஹவுஸ்குள்ளே நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் அது. ஓகே. ஸோ அந்த கிரைம் நடக்கிறது அந்த லைட் ஹவுஸ்குள்ளே இருக்குது. ஸோ அதனால தான் மெயினாக அந்த டைட்டில் இருக்குது. ஓகே. பட் நீங்கள் இந்த ஸ்டோரி கேட்குறப்ப வாட் வாஸ் யுவர் ரியாக்ஷன்? லைட் ஹவுஸ்குள்ளே த்ரில்லரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா, ஆர் யூ ஃபெல்ட் இட் இன்ட்ரெஸ்டிங்? எப்படி இருந்துச்சு உங்களுடைய தாட்? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லியாச்சு வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் டூயிங்னு சொல்லிட்டு. அப்புறம் எண்டிங் பார்ட் வந்து லைட் ஹவுஸில் நடக்கிறதுனால அது ஃபர்ஸ்ட் டைம் டைட்டில் யாரும் வச்சதும் இல்லை. ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்காக தான் இது பிளான் பண்ணுது. ஓகே. ஸோ எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு உங்கள் ரோல், இல்லை ஈஸியாக இருந்துச்சா? ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருந்துச்சு? சேலஞ்சிங்காக இருந்துச்சா? இல்லை, இது எப்படின்னா வந்து டைரக்டர் கிருஷ்ணா சார் தான், இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வி ஹேட் அ ரிஹர்சல், டயலாக் டெலிவரியா, ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, வி ஆல் ஹேட் ரிஹர்சல்ஸ் அரௌண்ட் க்ளோஸ் டு 2 weeks இருந்தது எங்களுக்கு. ஸோ இட் இஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கோ ஆன் த ஸ்பாட் அண்ட் டூ. அண்ட் மோஸ்ட்லி எங்களுக்கு அவுட்டோரில் தான் இருந்தது ஷூட்ஸ் எல்லாம். ஸோ இன்னும் டஃப்பாக எதுவும் இல்லை. ஓகே. உங்களுடைய பேர் பற்றி சொல்லுங்கள். வித்யா பிரதீப் பண்ணியிருக்காங்க. அது வந்து வித்யா பிரதீப் வந்து போலீஸாக பண்ணியிருப்பாங்க. என் பேர் கிடையாது. ஓகே. காப். அண்ட் அவங்க விக்னேஷ் சார் தான் காப்பாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு பயந்தவின்னு சொல்லிட்டு ஒரு ஹைதராபாத்ல இருக்காங்க, தெலுங்கு ஆக்டர்ஸ். வெரி குட் பர்ஃபார்மர் அவங்க. அந்த ஃபேமஸ்ல ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷி டிட் அ கிரேட் ஜாப். ஓகே. ஸோ பேசிக்கலி லைக் நீங்கள் ஒரு கதை சூஸ் பண்ணுறப்ப, அதாவது ஒரு கதை நீங்கள் கேட்குறப்ப உங்களுக்கு எது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பண்ணுறதுக்கு? ஒரு ஜென்ரலாக, நாட் அபவுட் லைட் ஹவுஸ் ஒரு பர்டிகுலர் ஒன் மூவி, ஜென்ரலாக ஆஸ் அ ஆக்டர் உங்களுக்கு ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்கிறப்ப என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் வந்து உங்களை ஓகே வி கேன் டூ இட் அப்படின்னு சொல்லுங்கள்? எல்லாருக்குமே ஸ்டோரி இம்பார்ட்டன்ட்னு பார்ப்பாங்க. அண்ட் நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து எனக்கு ஆக்சுவலி ஒரு சட்டில் கேரக்டர் வச்சு தான் இது பண்ணும்போது அது என்ன சொன்ன த்ரில்லர் மாதிரி தான் அது. இப்போ எண்டில் என்ன நடக்கும்னு தெரியாது இல்லையா. ஸோ அது மாதிரி சட்டிலாக தான் ஃபுல்லாக பண்ண சொல்லியிருந்தார் டைரக்டர். ஓகே. ஓகே. அண்ட் லேட்டர் இட் வில் பி ரிவீல்டு ஆக்சுவலி வாட் எக்ஸாக்ட்லி மை கேரக்டர். ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஓகே. உங்களுக்கு பொதுவாக ஆக்சுவலி எந்த சட்டலான ஒரு கேரக்டர் தான் நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்கு? இல்லை அப்படிலாம் அப்படி இல்லை இல்லைங்களா? ஓகே. ஃபார் எ சேஞ்ச், இப்போ அனந்த் நாங்கள் வந்து ஒரு ஐடியல் சினாரியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னா வாட் இஸ் யுவர் விஷ்? நெகட்டிவ் ஷேட் வில்லனா பண்ண நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி என்ன கதை இருந்தால் நல்லா இருக்கும்? அதாவது எந்த மாதிரி வில்லன்? இப்போ வில்லன்னே நிறைய வெரைட்டி வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வில்லன் இருக்காங்க. வேற ஒரு படத்தில் இட்ஸ் டிஃப்ரெண்ட், ஒரு சாதாவான ஒரு வில்லன், ஒரு ரவுடிசம் வில்லன், அந்த மாதிரி வில்லனுக்கே நிறைய கேட்டகரிஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் எப்படி? இப்போ ஹீரோவெல்லாம் என்ன பண்ணுறாரு, கெட்டவங்களை சாவடிக்கிறாரு தான் வில்லனும் அதே மாதிரி தான் நல்லவங்களை சாவடிக்கிறாங்க. சாவடிக்கிறது தான் ஒரு காமன் இது. ஹவ் பீப்புள் டேக் இட். அந்த கேரக்டரைசேஷன் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம்னாலே போதும். ஸோ அண்ட் பர்டிகுலர் இந்த வில்லன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. Something which we prove ourselves. Okay. So what is your like நீங்க பண்ண படங்களே ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி ஒரு ரொம்ப நீங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அண்ட் மக்கள் கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்த படம்னா அது என்ன சொல்லுவீங்க, இல்லை என்ன ரோல் சொல்லுவீங்க? ரிலீஸ் ஆகும் பெரிய படம் நிறைய இருக்கு. அதில் நிறைய சேலஞ்சிங்காக ரோல் பண்ணியிருக்கேன் நீங்கள் கேட்ட மாதிரி. ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா அவங்களே உங்களுக்கே தெரியும். அது இல்லை பண்ணதுல சொன்னீங்கன்னா
எனக்கு அமரகாவியம்ல பண்ண இது ரொம்ப பிடிக்கும். சார் இப்போதான் நைஸ் மூவி ஆக்சுவலி. சூப்பர். ஓகே. அண்ட் ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ நிறைய படங்கள்ல இப்போ நிறைய படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல, ஓடிடில. லைக் தேர் ஆர் சோ மெனி திங்ஸ், சோ மெனி கிரைம் த்ரில்லர் பேசிக்கலி சொல்ல போனா நிறைய கிரைம் த்ரில்லர்ஸ் இருக்கு, சீரியஸாவே வந்துருச்சு. ஸோ மக்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கிரைம் த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் பாக்குறாங்க. பட் இந்த படத்துல அப்படி என்ன ஒரு டிஃப்ரெண்டான எலிமெண்ட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எலிமெண்ட் அதான் சொன்ன மாதிரி யாரும் அந்த கேரக்டர் யாருக்கும் தெரியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி நான் எப்படி சட்டிலா பண்ணேனோ, இப்போ நான் என் கேரக்டர் தான் கொலை பண்றது யாருக்கும் தெரியாது. இப்ப தெரியுமே. ஸோ அதுதான் அது ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் மாதிரி தான் சொல்றது. அது ஆக்சுவலி ஒரு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங். எங்களுக்கு என்னன்னா ஆடியன்ஸ் ரியலி லைக் திஸ். படம் பார்க்கும்போது தியேட்டர்ல பார்க்கும்போது தேவர் ஆல் சர்ப்ரைஸ் தட் இந்த கேரக்டர் தான் வந்து கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி யாரு ஓகே ஓகே. ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய பேர் நிஜ வாழ்க்கையில இருக்காங்க. வாட் யூ திங்க் அபௌட் இட்? எல்லாருக்குமே ஓகே. ஸோ பேசிக்கலி ஒரு ஆக்டருடைய டே டு டே லைஃபா இருக்கட்டும், ஒரு ருட்டீனா இருக்கட்டும், லைக் ஹவு இஸ் இட்? லைக் இப்போ மக்கள் வந்து பாக்குறவங்க தே ஆர் ஆல் காமன் பீப்புள், அவங்களுக்குன்னு ஒரு ருட்டீன் இருக்கும். பட் நீங்க வந்து ஸ்கிரீன்ல வருவீங்க, தே லுக் அப் டு யூ ஆன் ஸ்கிரீன். அவங்களுக்கு வந்து தெரியாது வாட் அபவுட் யுவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஆல் தட். ஸோ ஆஸ் அ ஆக்டர் எப்படி இருக்கும் உங்களோட லைஃப்? People are really smart. Now எல்லாருக்கும் தெரியும் what exactly is happening. So I don't feel any difference. முன்னாடி வேணா அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. பட் நான் அவ்வளோ பெரிய ஸ்டார் தான் இல்லை. ஸோ நார்மல் லைஃப் தான். ப்ரொஃபஷனலி ஃபிட், தட்ஸ் ஃபைன். நீங்க இப்போ கேஷுவலா ஒரு நார்மல் கடைக்கு போயிட்டு you go and chill all that. You do that? Really? Oh, சூப்பர். அப்போ உங்களை எங்க வந்து பார்க்கலாம்? ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க இல்லையா? அடிக்கடி அண்ணா நகர்ல தான் இருப்பேன். அண்ணா நகரா? ஓகே, ஐ அம் ஆல்சோ அண்ணா நகர். சோ உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் என்ன சென்னையில? அண்ணா நகரா? அண்ணா நகரா? அண்ணா நகர்ல எல்லா இதுலயும் மோஸ்ட்லி ஐஸ்கிரீம் ஷாப்ஸ். ஓகே. So you like ice cream? ஓகே ஓகே. ஸோ கடைசியாக வந்து நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்க வானவில் டிவி நேர்கள் வந்து லைட் ஹவுஸ் படம் வந்து எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்கணும். தென் ஓடிடியில் வந்தாலுமே தே ஹேவ் டு சப்போர்ட் தட். அது வந்து நீங்கள் கேமரா பார்த்து சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வியூக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லைட் ஹவுஸ் மூவி நல்லா வந்திருக்கு. பீப்புள் ஆர் ஆக்சுவலி சப்போர்ட்டிங். தியேட்டரில் நல்லா போயிட்டு இருக்கு. குறிச்சிகளில் ஓடிடிலையும் வரப்போகுது, அது அனௌன்ஸ்மெண்ட் வரும். ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் சப்போர்ட். அண்ட் இஃப் யூ ஹேவ் டைம் ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர். And இன்னும் டைம் இருந்துச்சுன்னா you can message him on Instagram and give him a compliment. Please do that. Yeah. Thank you so much. All the very best for your movie and for your career. வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் ஷோ. Thank you. ஸோ லைட் ஹவுஸ் படத்தோடைய லைன் ப்ரொடியூசர் ராஜேஷ் ரோஹித் சார் கூட நம்ம ஜாலியாக பேசலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பற்றி சொல்லுங்க சார். நீங்களே சொல்லுங்க, பிகாஸ் யூ ஆர் த ப்ரொடியூசர். இந்த படம் வந்து 2022ல பேச்சுவார்த்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். டைரக்டர் வந்து ஸ்டோரி சொன்னார், எல்லாம் பார்த்து பேசணும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தா கொரோனா அது தள்ளி போச்சு. அப்புறம் வந்து ஒரு 1 இயர் பேக் வந்து நாங்கள் ஷூட்டிங் வந்து பாண்டிச்சேரி நியரில் வந்து தென்பட்டின்னு ஒரு வில்லேஜ், கூவத்தூர் பக்கத்தில். அங்கே தான் செட்டு போட்டு 2 லைட் ஹவுஸ் செட்டு போட்டு அங்கே தான் ஷூட் பண்ணோம். டோட்டலாக ஒரே ஷெட்யூல் தான். ஒரே ஷெட்யூல் அங்கேயே எல்லோரும் ஆர்டிஸ்ட்டில் கொண்டு போயிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து டூரிங் வந்து தேர்ட் கொரோனா நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட் அங்கேயே கொண்டு போயிட்டு அங்கேயே எல்லா ரூம் போட்டு சாப்பாடில் நாங்கள் சமையல் கொண்டு போயிட்டு சமைச்சு அது ஒரு பிக்னிக் மாரி இருந்தது. ஷூட்டிங் மாரி இல்லை, பிக்னிக் மாரி இருந்தது. லைட் ஹவுஸ்ல. ஆமாம், சம்மர். அது வந்து மே மாதம் சம்மர் வேறு, நல்லா ஜாலியாக இருந்தது. எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைவாசல் விஜய், விக்னேஷ், அந்த அனந்த், வித்யா பிரதீப், அந்த பாந்தேவி எல்லாமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க. நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர். ஸோ இந்த கதை கேட்டோன்னே நீங்க என்ன சார் யோசிச்சீங்க? ப்ரொடியூசர் வந்து ரியாக்ஷன் என்ன உங்களுக்கு? எங்கள் ப்ரொடியூசர் வந்து அனந்தலட்சுமி, அவங்களும் நாங்கள் சேர்ந்து தான் பண்ணோம். டைரக்டர் கிருஷ்ணா சார் வந்து கதை சொன்னார், ரொம்ப நல்லாவே இருக்குது. அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு மேப்லாம் போட்டு வரைஞ்சி வச்சுருந்தார் எல்லாமே, இப்படி இருக்குது அப்படி இருக்குங்க. ஆக்சுவலாக அவர் வந்து 30 இயர்ஸாக இன்னும் ஃபாரின் தான் இருந்தார். அவர் இங்கே வந்து இதுமாரி ஒரு ஸ்கிரிப்டை ஏதுவாரு நாங்கள் நினைச்ச பார்க்கல. இங்கே இந்த மண்ணுக்கு தந்தமே ஒரு கதை எழுதி வச்சிருந்தார். சூப்பராக இருந்தது அது. அவர் ஆக்சுவலாக வாழ்ந்தது எல்லாமே ஃபாரின், இந்த துபாயில் வாழ்ந்தார் நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே வந்து அதுமாரி ஸ்கிரிப்ட் வந்து இந்த மண்ணுக்கு தந்தமே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதை ரொம்ப
அந்த நரேட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது கதை. அதனால அவருக்கு தான் உடனே ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லிட்டீங்க. உடனே ஓகே சொல்லிட்டு ரொம்ப நல்லா பண்ணோம். ஓகே ஓகே. அவர் ரொம்ப ஆக்சுவலாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தார். கேமரா ஆங்கிள் கூட ரெடி பண்ணி அதுமாரி யாருமே பண்ணிக்க மாட்டாங்க. யார்கிட்ட ஹஸ்பண்டாக ஒர்க் பண்ணல. ஃபஸ்ட் டைம் படம் பண்ணுறாரு. ஈவன் கேமரா ஆங்கிள் ஆர்டிஸ்ட் எப்படி லுக்கு கொடுக்கணும், கேமரா எந்த ஒய்டாக க்ளோஸாக எல்லாமே எழுதி வச்சிருந்தாரு அவர். ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, எல்லாமே ஒரு ஷார்ட் பை ஷார்ட் எல்லாமே எழுதி வச்சிருந்தாரு. ரொம்ப டேலண்டட் அவர். ஓகே சூப்பர். ஸோ அதனால ரொம்ப ஈஸியா போயிருக்கும் இல்லையா? ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த படத்துக்கு இது வரைக்கும் தமிழ் சினிமாலே எல்லாருமே வந்து டிஸ்கஷன் வந்து குறைஞ்சது ஒரு 1 வீக்காவது எடுப்பாங்க. இந்த படத்துக்கு நான் ஒரு நாள் கூட டிஸ்கஷனே போல. கதை சொல்கிறாரு 3 நாளைக்கு முன்னாடி, 3ஆம் நாள் ஷூட்டிங் போகிறோம். ஓ. அதேமாரி ஆகஸ்ட் 9ஆம் தேதி மே 13ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் சொல்லிட்டு ஒரு 10 நாள் முன்னாடி பேச்சு பண்ணோம். மே 13 ஷூட்டிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டை தேட ஆரம்பித்தோம். இந்த 10 நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் கொண்டு வந்து ஷூட்டிங்கே கிளம்பிட்டோம். ஈவன் ஒரு நாள் கூட நாங்கள் டிஸ்கஷன் பண்ணதே இல்லை. இப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோம்னு ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஸ்கிரிப்ட் எடுத்து அப்படியே படம் பண்ணிட்டோம். சூப்பர் சார் சூப்பர். ஸோ டேரக்டர் வந்து அவருடைய பாட்டு வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு நீங்க சொன்ன மாதிரி. இப்போ உங்களுடைய பாட்டு ஒன்று வருது இல்லையா, ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் கூட இருக்கலாம். அது சேலஞ்சுன்னா நாங்கள் அந்த டைமில் கொரோனா தேர்ட் வேவ் நினைக்கிறேன். கொரோனா அந்த டைமில் ஆர்டிஸ்ட் கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். கேரக்டர் ஆர்டிஸ்ட் கிடைக்கவே இல்லை எங்களுக்கு. ஆக்சுவலாக நாளைக்கு காலையில ஷூட்டிங் போகிறோம், நீ நைட்டு தான் ஒரு ஆர்டிஸ்ட் கொண்டு வரோம். நாளைக்கு காலையில் 7 மணிக்கு ஷார்ட்னா நைட்டு 12 மணிக்கு தான் அவங்க வந்து சேர்றாங்க ஸ்பாட்டுக்கு. அதுமாரி கஷ்டப்பட்டோம். அது நாங்கள் வர புது கம்பெனி தான் எங்களுக்கு ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் டேட்டு கொடுக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுறதை பார்த்து எல்லா ஆர்டிஸ்டும் அது பண்ணுறோம். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் செகண்ட் படம்லாம் பண்ணோன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டில் வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த புது கம்பெனியும் போது அந்த ஆர்டிஸ்ட் கொஞ்சம் கிடைக்கிறது எங்களுக்கு கஷ்டப்பட்டோம். ஏன் சார் இப்படி நடக்குது? புது கம்பெனியா இருக்கு, அவங்க படம் எடுப்பாங்களா, ட்ராப் ஆகிடுமா, இல்லை சம்பளம் கூட பேமெண்ட் கொடுப்பாங்களா, என்ன அந்த அகாமடேஷன் எப்படி செய்வாங்க, இது எல்லாமே அவங்களுக்கு ஆர்டிஸ்ட் டவுட் இருக்குது. இயல்பாக எல்லாருக்கும் நம்மளே இருந்தாலும் அந்த டவுட் வரும். அதுமாரி ஒரு டவுட் வந்தது. பட் ஆனால் நாங்கள் அவங்களுக்கு எல்லாருமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்கள் எப்போ படம் பண்ணுவீங்க எப்போ பண்ண முடியுங்கன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்காங்க. எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் பெரிய எந்த ஆர்டிஸ்ட் வேணாலும் பிடிக்கலாம். அது ஃபஸ்ட்டுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படும். தலைவாத விக்னேஷ் இவங்களாம் வந்து நம்மக்கிட்ட வந்ததே பெரிய விஷயம். உண்மையில் அவங்க வந்து டேட்டு கொடுத்தது. நாங்கள் அந்த ஆர்டிஸ்டோட பிடிச்சது. வித்யா பிரதீப்லாம் ஈஸியாக வந்துட்டாங்க. எங்களுக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படும். அது புது கம்பெனியாக இருக்குது. அவங்களாம் வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. நான் பேமெண்ட்டு அக்காமடேஷன் எல்லாமே கரெக்டாக கொடுத்தது தான் இப்போ எல்லாமே எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது எங்களுக்கு அந்த டைமில். இப்போ எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ ரொம்ப படம் ரிலீஸ் பண்ணிட்டோம். எங்களை நாங்கள் எதிர்பார்த்த விட நல்லா ஓடிட்டு இருக்கு படம். 4th டே நீங்கள் பேபி ஆல்பர்ட் அண்ட் ஏஜஸ்லாம் நாங்கள் சும்மா செக்கிங் போனோம். பாதி தேட்டர் மேலே ஃபுல்லாக இருக்குது. 4th டே ஈவினிங், அதான் நைட் ஷோ, செகண்ட் ஷோ 10 மணி ஷோ. பேபி ஆல்பர்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அதில் டோட்டல் சீட்டு கெப்பாசிட்டி 200, மினிமம் 75 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. அது பெரிய விஷயம். ஏஜஸ்ல 50 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ஷோ அதுவும். ஸோ இது நாங்கள் எதிர்பார்த்ததோட நல்ல வெற்றி தான். இப்போ நாங்கள் இன்னும் அந்த ஓடிடி சேட்டலைட் எல்லாமே பேசிட்டு இருக்கோம். அதுவும் நல்லா போகுது. சூப்பர். ப்ரொடியூசர் வந்து சந்தோஷமா ரெடி ஆகிட்டோம். அந்த படத்துக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு ரிலீஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று என்னன்னா, எவ்வளோ படம் 10,000 படத்துக்கு உங்களுக்கு தேங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கொரோனா டைமில் ரிலீஸ் ஆகலை. எங்கள் படம் நாங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டோம். இது ரிலீஸ் பண்ணது பெரிய சாதனை எங்களுக்கு. இது வரைக்கும் அதுமாரி நடந்திருக்காது. ஏன்னா நாங்கள் ஒரு மினிமம் பட்ஜெட் சொல்லக்கூடாது இல்லையா? மினிமம் பட்ஜெட் ஷூட்டிங் மினிமம் பட்ஜெட். இதில் ஆக்சுவலாக நாங்கள் ஷூட்டிங் போன டேட்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இதுமாரி ஒரு படம் யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. அது சொல்லக்கூடாது மேடம். நாங்கள் சொன்னோம்னா லீக் ஆகிடும். இது இவ்வளோ தூரம் இல்லை. அப்போ பட்ஜெட் ஆக்சுவலாக அவங்களே கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. இன்னும் உங்கள் சேட்டலைட் ஓடிடியில் போக வேண்டியது. இதெல்லாம் போன பிறகு நாங்கள் எவ்வளோ நாள் ஷூட்டிங் பண்ணேன்னு சொல்லிட்டு. சரி, பட்ஜெட் நீங்கள் எவ்வளோன்னு சொல்ல வேணாம். பட் நீங்கள் பிளான் பண்ண பட்ஜெட்குள்ள முடிச்சிட்டீங்களா? ஆமாம்மா, கண்டிப்பாக நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம் பட்ஜெட். ஆக்சுவலாக ஷூட்டிங் டேட் வந்து மே 13ஆம் தேதி ஷூட்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஆர்டிஸ்ட்டை பார்க்குறோம். 10 நாளில் ஷூட்டிங் போயிட்டோம். மே மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி நானும் டைரக்டர் பேசுகிறோம். சார் மே மாதம் 13 ஷூட்டிங் போல சார். நாங்கள் ஆர்டிஸ்ட் இல்லையா, நான் பிடிச்சிடுறேன் சார். இந்த 10 நாள் ஆர்டிஸ்டில் செலெக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டோம். அதேமாதிரி ஒரு பட்ஜெட் பண்ணோம். இந்த பட்ஜெட்டுக்குள்ளே படம் பண்ணோம். அதேமாதிரி அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கம்மியாக தான் முடித்தோம். அதோட இன்க்ரீஸ் ஆகலை. சூப்பர் சார் சூப்பர். ஸோ இதுவே ஆக்சுவலி ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஆமாம், பட்ஜெட்டை மீறி தான் எப்பவுமே ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இல்லை இல்லை இல்லை, நாங்கள் கரெக்டாக ஷூட்டிங் டேட்டை நாங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இவ்வளோ நாள் போவோம் ஷூட்டிங்னு. ஆக்சுவலாக அதை விட ஒரு 70% அந்த 30 டேஸ் அது சொல்ல முடியாது. ஒரு 10 டேஸ்னால் நாங்கள் 5 டேஸில் முடிச்சுட்டு வந்துட்டோம். டோட்டலாக ஒரு 10 டேஸ் இருக்குன்னா அதில் 5 டேஸில் முடிச்சுட்டு வந்தோம். அதெல்லாம் பெரிய சாதனை இந்த படத்துக்கு. ஆமாம், யாருக்குமே தெரியாது இதெல்லாம் விஷயமும். அவ்வளோ அதாவது என்னென்னா இவ்வளோ படம் வந்திருக்கு. இவ்வளோ படம் வந்திருக்கு. இன்னொரு படம் நிறைய படம் தேங்கி நிற்கிது ரிலீஸ் ஆகாமல். இதுமாரி ஷார்ட் பீரியட் எடுத்து ரிலீஸ் பண்ணது பெரிய சாதனை. நாங்கள் சூப்பர் சூப்பர். நீங்கள் எப்படி சார் சினிமாக்குள்ளே வந்தீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து படிக்கும் போது வந்து ஆக்சுவலாக என்னுடைய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் மாவட்டம் வாழப்பந்தல். நியர் வந்து ஆரணி பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ். அங்கே தான் இருந்தோம்.
ஒரு படிக்கும்போது இருந்தே எனக்கு டீச்சர்ஸ் எல்லாம் கேட்பாங்க நீ எல்லாரையும், நீங்கள் என்ன வரீங்க, நீங்கள் என்ன வரீங்க. அவங்க கேட்கும்போது எனக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைன்னு அப்பவே சொல்லிட்டேன். ஓகே. சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் தான் போகணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அது தேடல் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை அதை நோக்கி வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து படிச்சுட்டே சினிமா அதெல்லாம் தேடினா என்னை ஃபஸ்ட்டு எங்கேயுமே போதும் படத்தில் நடிச்சிருக்கேன், ஹீரோ ஃப்ரெண்ட் தான். சூப்பர். 15 படம் நடிச்சிருக்கேன், 5 சீரியல் பண்ணியிருக்கேன். என் நினைக்கிறேன். குருநாதர் வந்து இது சரவணன், எங்கேயுமே போது சரவணன் டைரக்டர் தான். அவர் தானே நடிகை சார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 15 படம் நடிச்சிருக்கேன். கருப்பணி, இவன் வரை சிகரந்தோடு, Wow. தமிழ்கின்ற ஒன்றை சொல்லி நடி பண்ணேன். சீரியலும் பண்ணியிருக்கேன், 5 சீரியல். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட கிழமை அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரொடியூசர் ஆயிட்டீங்க. producer ஆயிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க சார்? இல்லை இதுக்கப்புறம் இங்கே தான் இதுக்கப்புறம் இங்கே தான். ஸோ கடைசியா வானவில் டிவி நேயர்கள் எல்லாருமே லைட் ஹவுஸ் திரைப்படத்தை கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல போய் பார்க்கணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், கண்டிப்பாக உங்க ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும், அடுத்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும். So நீங்களே கேமரா பார்த்து சொல்லிருங்க சார், எல்லாரும் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பாக வந்து லைட் ஹவுஸ் படத்தை நீங்கள் பாருங்கள். அது உங்களுடைய எண்ணங்களை ஃபுல்ஃபில் பண்ணணும். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோமோ அவ்வளோ உங்களுக்கு அந்த திரையில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக பார்க்கணும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்த்துக்கள். நீங்களும் அடுத்ததா ஒரு பயங்கரமான ஒரு படத்தை நடிச்சு அதை டைரக்டும் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணி திரும்ப ஒரு இன்டர்வியூல சந்திக்கலாம். கண்டிப்பாக. நன்றி. வணக்கம். வணக்கம். ஹாய் சார், ஹலோ. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குமா? ஓகே. ஸோ லைட் ஹவுஸ் படத்தோடைய டைரக்டர் ஸ்ரீ கிருஷ்ணா சார், டெபியூ டைரக்டர், ஃபர்ஸ்ட் ஃபில்ம், ஹவுஸ் ஆஃப் ஃபீல். குட். இட்ஸ் நல்லா இருக்கு, ஃபீலிங் நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா சினிமா வந்து என்னோட பேஷன். ஒர்க்கிங் லைஃப்பில் பண்ண முடியல. ஸோ இப்போ பண்ணுறதுல எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது, டைரக்ட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஓகே. சொல்லுங்கள். எவ்வளோ வருஷத்தோடைய கனவு இது உங்களோடது? பிகாஸ் இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மூவி. நீங்கள் எவ்வளோ வருஷமா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு படம் எடுக்கணும்னு? ஓகே. எங்கள் ஃபேமிலி வந்து மை டேடோட பிரதர்ஸ் எல்லாம் வந்து ஆல் தேர் லைஃப் தே வேர் இன் சினிமாவில் இருந்திருக்காங்க. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருந்திருக்காங்க, தெலுங்கு, தமிழ், கன்னடா எல்லாம். ஸோ சின்னப்புலேருந்து ஸ்டூடியோவுக்கு போகிறது, ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ், ஆனுவல் ஹாலிடேஸ் ஸ்டூடியோக்கு போகிறது, அங்கே அவங்க ஆக்ட் பண்ணுறதை பார்க்குறது. ஸோ ஆல் திஸ் ஃபேசினேட்டட் மீ. ஸோ சின்னப்புலேருந்து அந்த ட்ரீம் இருந்தது இன்னும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிലേക്ക് வரணும் அப்படின்னு. பட் நிஜ வாழ்க்கைங்கிறது வேற. ஸோ அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நவ் அந்த லிபர்ட்டி கிடச்சிது, ஃப்ரீடம் கிடச்சிது. ஓகே, ஐ கேன் கோ ஆஃப்டர் மை ட்ரீம். அதனால வந்து நவ் ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். சூப்பர். இப்போ இதை கேட்குறப்ப லைக் யூ ஆர் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் லைக் ரெஸ்பான்சிபிள். யா, ஐ மீன் தேர் இஸ் நோ ஏஜ் ஃபார் யூனோ இந்த ஏஜ்ல தான் பண்ணணும், அது அந்த ஏஜ்ல தான் பண்ணணும். தேர் இஸ் நத்திங் லைக் தட். தேங்க் யூ ஃபார் மேக்கிங் மீ ஓல்ட். நோ ஐ மீன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இட்ஸ் ஆல் டன் அண்ட் தென் யூ ஆர் கம்மிங் ரைட். சில பேர் வந்துட்டு அதையும் டிராவல் பண்ணி லைக் everyone has their own way. பட் என்ன டைம்ல வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத நீங்க வந்து கரெக்டா பண்ணிருக்கீங்க. ஓகே. பட் வாட் ஸ்டாப்ட் யூ? அதாவது என்ன விஷயம் வந்து உங்களுக்கு தடுத்துச்சு ஃபர்ஸ்டே வர்றதுக்கு சினிமால? why you didn't start early or காலேஜ் முடிச்ச உடனே or your first job itself சினிமால ஏன் நீங்க பண்ணல? பிகாஸ் நான் சின்ன பிள்ளைலேருந்து ஃபீல்டில் இருந்ததுனால, தோ நாட் ஆஸ் அ ஒர்க்கர், ஆஸ் அ அப்சர்வர், அந்த அன்சர்டனிட்டிஸ் இருந்தது. 30-40 இயர்ஸ் அகோ தேர் வாஸ் டெலிவிஷன் ஜாஸ்தி இல்லை, மூவி இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இருந்தது, டிவி சேனல்ஸ், ஓடிடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேர் லிமிட்டட். ஸோ தேர் வாஸ் ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மி. a few lucky people go to the top, some survive, some have no chance. So now take care of your families, do your duties, do your responsibilities, then you follow your dream. There is, like you rightly said, dream follow பண்றதுக்கு there is no age, there is no emotion, nothing. Anybody in any industry they can follow their dream. Super. English words வருது, no problem. No problem. Very good. சொல்லுங்க. Okay, so how happy you are now, sir? உங்களோட ட்ரீம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னே சொல்லலாம். I won't say that you have completed it. Can I say that? It is just the beginning of the journey. I want to thank two people really to அந்த ட்ரீமை வந்து இனிஷியேட் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போகிறதுக்கு ராஜேஷ் ஒன்று. ஹீ வாஸ் ரொம்ப கீ
பாயிண்ட்ஸ் இந்த மேக்கிங்கில் வந்து ஹி வாஸ் ரியலி பெர்சுவேசிவ், கன்வின்சிங் அண்ட் சப்போர்ட்டிவ். அண்ட் அசோசியேட் டைரக்டர் மாரியப்பன், ஹி ஆல்சோ ரியலி சப்போர்ட்டட். பார்த்துக்கலாம் என்ன இருந்தாலும் பண்ணலாங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் மிஸ்டர் ராஜேஷ் ரியலி சப்போர்ட்டட் இன் அட் எவ்ரி ஸ்டேஜ். ஓகே கொண்டு வரத்துக்கு, தியேட்டருக்கு கொண்டு வரத்துக்கு. ஓகே. இப்போ ரைட் நவ் இப்போ உங்க கூட பேசுறப்ப யூ சீம் டு பி வெரி காம் அண்ட் ஸ்வீட் அண்ட் நைஸ். ஹவ் யூ ஆர் ஆன் ஸ்பாட், அதாவது ஷூட்டிங் செட்ல எப்படி இருப்பீங்க? ஏன்னா வழக்கமா வந்து டைரக்டர் எல்லாருமே சீன் நல்ல நாள் அடிக்கனா தே கெட் ஆங்கிரி, தே ஸ்கோல்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட். நீங்க எப்படி? ஐ ஆக்சுவலி டு பி ஃபேர், எனக்கு முன்னாடி 2 பேரோட பேசுங்க, அவங்க கிட்ட கேட்டிருக்கணும் இந்த கொஸ்டினை இல்லையா? என்கிட்ட கேட்குறீங்க. ஐ ரியலைஸ் சம்திங். அது வந்து செய்ய வேண்டிய தேவையே இல்லாம இருந்தது. கத்துறதோ திட்டுறதோ தேவையே இல்லாம இருந்தது. இண்டஸ்ட்ரியில டைரக்டருக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது. அந்த ஃபீல்ட்ல வந்து டைரக்டர் நான் சொன்னா உடனே ஓடுறாங்க. ஓ நல்லா இருக்கு, இது பேங்க்ல 10 தடவை சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. ஐ வாஸ் எக்ஸ் பேங்கர். ஓகே. ஸோ இன்னும் இது இவ்வளோ ஒரு ஐயோ டைரக்டர்னா சார் மரியாதை சார், பயம் சார், எல்லாம் ஓடுவாங்க சார், வருவாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் வாஸ் குட். நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்ல வந்து டைரக்டர் இஸ் ஹைலி ரெஸ்பெக்டட். ஹி இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். ஹிஸ் டைரக்ஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், ஹிஸ் கைடன்ஸ் இஸ் நெசசரிங்கிற மாதிரி. அப்போ டூ மெனி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஐ யூசிங், ஐ ஹோப். ஸோ அந்த மாதிரி ஒரு கோஆபரேஷன் இருந்தது. த யூனிட் வாஸ் வெரி குட். அண்ட் ஸோ தட் ரியலி ஹெல்ப். டைரக்டருடைய பாத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்ததா என்ன பிளான் சார் உங்களுக்கு? வாட் கைண்ட் ஆஃப் மூவி நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? We have 2 other projects which are going, and we want to do more pre-production work. நான் ப்ரீ-ப்ரொடக்ஷனுக்கு டைமே கொடுக்கல. லெஸ் தென் 1 month தான் டைம் கொடுத்துருந்தேன் டீமுக்கு. எனக்கு இதெல்லாம் வேணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ டூ ப்ராப்பர் ப்ரீ-ப்ரொடக்ஷன் அண்ட் டேக் இட் மோர் ஸ்லோலி அண்ட் கேர்ஃபுல்லி அப்படின்னு தான் ஐடியா. ஐ எம் கிரைம் ஸ்கிரிப்ட் பேஷன் அந்த பிகாஸ் சின்ன பிள்ளைங்க அந்த ஐ டோன்ட் நோ மேபி யூ ஆர் டூ யங் ஃபார் ஜேம்ஸ் ஹேட்லி சேஸோட நோவல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆன் கிராண்டோட நோவல்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த நோவல்ஸ் லைக் கோர்கி பார்க், இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் நோவல்ஸ் இதெல்லாம் பார்த்து படித்து ஐ மீன் ஸோ கிரைம் அந்த சஸ்பென்ஸு அதுதான் என்னோட ஜான்ரா. ஓகே. ஸோ அடுத்ததும் கிரைம் த்ரில்லராக தான் இருக்கும் கண்டிப்பா. Depends, yeah. Okay. Basically, I அதுதான். like crime. He likes crime. Okay, Yes. fine, super. Yes. ஸோ லாஸ்ட்லி வந்து நம்ம இவ்வளோ நேரம் இன்டர்வியூ பார்த்துட்டு இந்த வியூவர்ஸ் வந்து தியேட்டரில் போய் கண்டிப்பாக படத்தை பார்க்கணும், உங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆப்வியஸ்லி. ஸோ நீங்களே சொல்லிடுங்க, எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அடுத்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கேமரா பார்த்துருங்க. ஓகே. லைட் ஹவுஸ் ரொம்ப பேஷனோட எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக போயிட்டு படத்தை தியேட்டரில் பாருங்கள். கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆஸ் அ யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். இந்த படத்தில் வந்து உட்காந்து 2 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் தியேட்டரில் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த முடிவுக்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். என் டீம் சார்பில் தேங்க்யூ ஃபார் ஆல் த பீப்புள் who are going and watching the movie, and we wish that more all of you come and watch the movie on theaters, on OTT, on satellite, in all avenues. Thank you so much. Thank you so much, Sri Krishna sir. All the very best. And finally, welcome to Collywood. Thank you so much. Thank you. நன்றி, வணக்கம். வணக்கம்.